வணக்கம். யார் இந்த மாலதிமுத்து? இவர் என்ன பெண்ணியத்தின் போராளியா அல்லது பாரதியை படித்தவரா? எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும். பாரதி கண்ட புதுமை பெண்ணாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் திரு மாலதிமுத்து என்பது மட்டும் எனக்கு தெரியும். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படிக்கும் போதே போராட்ட குணம் மிக்கவர். பெற்றோர்கள் அரவணைப்பில் தன்னை செம்மைப்படுத்திக் கொண்டவர். இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் பயணம் என்று தன்னை தானே செதுக்கிக் கொண்டவர். தன்னந்தனி பெண்ணாக லண்டன் மாநகர் என்னும் இம்மண்ணிலே காலடி தரம் பதித்து லண்டன் தமிழ்ச்சங்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவர் திருமதி மாலதிமுத்து. இந்த நாட்டிலே புதிதாக குடியேறி வாழ வழி தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த எத்தனையோ ஆசிய ஆப்பிரிக்க குடும்பங்களுக்கு வழிகாட்டியாக ஓர் கலங்கரை விளக்கமாக திகழ்ந்தவர் திருமதி மாலதிமுத்து. அகதிகளாக வந்த பலருக்கு வாழ்விடம், ஹவுசிங், தங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்கின்ற கல்வி, ஸ்கில்ஸ் பேஸ்டு எஜுகேஷன் மற்றும் வேலை வாய்ப்புகளை பெற இந்த நாட்டிலே உள்ள ஒவ்வொரு கவுன்சில், ஜாப் சென்டர், NHS, ஹோம் ஆபீஸ் கதவுகளை தட்டி அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திய பெருமை மாலதிமுத்துவிற்கு உரியது. நான் எதையும் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. என் நினைவிலே இருக்கின்ற அவரது சில சாதனைகளை மட்டும் நான் பட்டியலிடுகிறேன். கொரோனா காலத்திலே பெரும்பான்மையான சமுதாய கூடங்கள் மூலையிலே முடங்கி கிடந்த காலகட்டத்தில் நியூஹாம் கவுன்சிலில் விழிப்புணர்வுடன் செயல்பட்ட அறக்கட்டளைகளில் முதன்மையானது திருமதி மாலதிமுத்து இயக்கத்திலே இயங்குகின்ற அறக்கட்டளை. இதை நான் சொல்லவில்லை. டிஜிட்டல் இன்க்ளூஷனில் நியூஹாம் கவுன்சிலுக்கே வழிகாட்டியவர் என்ற பெருமை திரு மாலதிமுத்திற்கு உரியது என்று நியூஹாம் கவுன்சிலே இவரை பாராட்டிய வரலாறும் உள்ளது. மேனாள் பிரதமர் டோனி பிளேர் அவர்கள் ஒரு முறை சிறந்த சமுதாய பணியாற்றுகின்ற சில ஆசிய பெண்மணிகளை, ஏசியன் கம்யூனிட்டி ஒர்க்கர்ஸ் சந்தித்து பேச விரும்பினார். அப்படி அவர் சந்தித்து பேசிய ஒரு பெண்மணி திருமதி மாலதிமுத்து. தற்போது இவர் முதன்மை செயல் அலுவலராக பணியாற்றுகின்ற சேரிட்டி குறித்து பாராளுமன்றத்திலே பெருமையுடன் பேசினார் அமைச்சர் ஸ்டீஃபன் டிம்ஸ். போற்றுவோர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவோர் தூற்றட்டும், என் கடன் சமுதாய பணி செய்து கிடப்பதே என்ற தாரக மந்திரத்தை நாள்தோறும் ஒழிப்பவர் திருமதி மாலதிமுத்து. நான் இதுவரை சொன்னது அவரது சமுதாய பணி குறித்த ஒரு முகத்தை பற்றியது. அவருக்கு இன்னொரு முகம் உண்டு. அது அன்பின் இருப்பிடம், அமைதியின் வாழ்விடம், நட்பின் உறைவிடம். யார் எந்த நேரத்தில் அவரது இல்லக்கதவை தட்டினாலும் தன் உள்ளத்தில் உள்ள அனைத்து சோகங்களையும் வேதனைகளையும் துன்பங்களையும் மறைத்து கொண்டு வருவோரை புன்சிரிப்புடன் வரவேற்று அவர்களுக்கு பணிவிடை செய்யும் மாலதிமுத்துவின் விருந்தோம்பலை அருகிலிருந்து பார்த்தவன் நான். தன்னிடம் பணியாற்றுவோர்களை கண்டிப்புடன் வேலை வாங்குகின்ற முறையினையும் அதே நேரத்திலே அவர்களுக்கு நேரிடும் துன்பங்களுக்கு உடுக்கை இழந்தவன் கைபோன்று உதவிக்கரம் நீட்டுகின்ற அவரது மாண்பினையும் பலமுறை பார்த்தவன் நான். இவரை விட வயதில் மூத்தவர்கள் இவரை அன்பு தங்கை என்றும், வயதில் இளையவர்கள் அன்பு அக்கா என்றும் உதட்டளவில் அல்ல உள்ளத்திலே நினைத்து வாழ்கின்றார்கள் என்பதுதான் நிசப்தமான உண்மையாகும். திரைகடல் ஓடி திரவியம் தேடுவோர் மத்தியிலே மனித நேயத்தை, வாழ்வியல் பண்பாட்டினை, பெண்ணியத்தின் பெருமையை போற்றி காத்து வருகிறார் திருமதி மாலதிமுத்து. விருதுகளை தேடிச் செல்வோர் மத்தியிலே விருதுகளே அவரை தேடி வருகின்ற பெருமைக்கு உரிய திரு மாலதிமுத்து அவர்களை போற்றுவோம், வாழ்த்துவோம். நன்றி.